ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஷார்ட்கட் சீரிஸ் இருக்குல்ல, அதில் 4th வீடியோ அப்படின்ற அடிப்படையில் நம்ம இன்றைக்கி நோபல் ப்ரைஸ்க்கான ஷார்ட்கட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். சரிங்களா? ஏன்னா நோபல் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா எக்ஸாம்லேயும் அடிக்கடி கேட்டுட்டு தான் இருக்காங்க. இன்கேஸ் இந்த குரூப் 4ல் வந்தாலும் இதுலேருந்து மட்டும்தான் நம்ம கேட்க வாய்ப்பு இருக்குன்றதுனால இதை கண்டிப்பாக பார்க்காம நம்ம எக்ஸாமுக்கு போக முடியாது. ஓகேங்களா? ஸோ இதை முடிச்சிடலாம். இதுக்கப்புறம் இருக்கக்கூடியதுன்னு பார்த்தோன்னா இன்னும் ஒரு 3 டாபிக் நீங்கள் கண்டிப்பாக படிச்சாகணும். என்ன அப்படின்னா, பட்ஜெட்கான டாபிக் நம்ம பார்த்தாகணும். இது இல்லாமல் தமிழ்நாடு சார்ந்த அவார்ட்ஸ் இருக்குல்ல, அது நம்ம பார்த்தாகணும். அப்புறமா தொழில் சார்ந்த விஷயம் நம்ம பார்க்கணும். இந்த 3 டாபிக் எப்படி பார்த்தாலும் நம்ம எக்ஸாம்குள்ளே பார்த்தாகணும். அது நம்ம சைட்லேருந்து கொடுக்க முடிஞ்சாலும் அந்த 3 வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம். சரிங்களா? இன்றைக்கி நோபல் ப்ரைஸ் மட்டும் நம்ம பார்த்துறோம். ஓகேங்களா? நோபல் ப்ரைஸ் பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நமக்கு பொதுவாக தெரிஞ்சால் போதும். எக்ஸாம்ஸில் அது வராது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ 1901 தான் ஃபஸ்ட்டு நோபல் ப்ரைஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும். ஒட்டுமொத்தமாக நோபல் ப்ரைஸ்க்காக எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதாவது ஸ்டார்டிங்கில் 5 தான் இருந்திருக்கும். இடையில தான் நமக்கு பொருளாதாரம்ன்ற அந்த டிபார்ட்மெண்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் எக்ஸாமில் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு மெயின்ஸ்லாம் எழுத போகிறோம், இல்லை நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் இதெல்லாம் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதாவது மொத்தம் 6 டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்றதுக்காக சொல்கிறேன். இப்போ இந்த 6 டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. எப்படின்னா, இந்த டிபார்ட்மெண்ட்டை அப்படியே நம்ம தமிழில் எழுதுகிற மாதிரி மாற்றி எழுதியிருக்கோமா? இப்போ ஜஸ்ட் இந்த வார்த்தையை மட்டும் பாருங்கள். அதாவது எய்மு விஐபி, அதாவது என்னுடைய எய்மே ஒரு பெரிய விஐபி ஆகணுன்றது தான் அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு ஷார்ட்கட்டு. சரிங்களா? அதாவது நம்மளுடைய எய்மே என்னது, ஒரு மிகப்பெரிய விஐபி ஆகணும் அப்படின்றதான் நம்மளுடைய ஷார்ட்கட்டு. அப்போ அந்த வச்சு என்ன பண்ணுறோன்னா, எய்மு விஐபி. ஸோ ஏ அப்படின்னா அமைதி, ஐ அப்படின்னா இலக்கியம், எம் அப்படின்னா மருத்துவம், இந்த விக்கு வேதியியல் எடுத்துப்போம், அதாவது கெமிஸ்ட்ரி. இங்கே இயற்பியல் வந்துச்சா, அதாவது ஃபிசிக்ஸு, இங்கே பொருளாதாரம். அவ்வளோதான். அதாவது அந்த எய்ம் விஐபி அப்படின்ற அந்த 6 லெட்டர்ஸை வச்சு இந்த 6 டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ அந்த 6 டிபார்ட்மெண்ட்டில் யார் யாருக்கு என்ன அவார்ட் கொடுத்தாங்க, எதனால் கொடுத்தாங்க இப்படின்ற 2 இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சுன்னா இன்கேஸ் ஒரு கொஷின் வந்தால் கூட நமக்கு லக்கு தான். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம்னா, அமைதிக்கான நோபல் பிரைஸ். ஓகேங்களா? இப்போ அமைதிக்கான நோபல் பிரைஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு தனிப்பட்ட நபருக்கு இல்லாமல் ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க. அந்த அமைப்புடைய பேர் என்ன அப்படின்னா நிஹோன் ஹிடாங்கியோ அப்படின்னு இருக்கு. அதாவது ஜப்பான் சார்ந்த பேர் போல, அதனால ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த அமைப்புடைய பேர் இதுதான். இப்போ இந்த அமைப்புக்கு ஏன் அவார்டு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இந்த அமைப்பு ஜப்பான்ல இருக்கு. ஜப்பான் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருது 2 குண்டு தான். கரெக்டா? ஹிரோஷிமா, நாகசாகி தான். இப்போ அதனுடைய பாதிப்பு அந்த மக்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ அங்கிருந்து வந்த ஒரு அமைப்பு அப்படின்றதுனால இந்த உலகத்துல எந்த ஒரு கண்ட்ரியுமே அணு ஆயுதங்களை பயன்படுத்தாதீங்க அப்படின்றதுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த நிஹோன் ஹிடாங்கியோ அப்படின்ற ஒரு அமைப்பு. கரெக்டா? இன்ஃபர்மேஷன் இவ்வளோதான். இப்போ நமக்கு இது ஞாபகம் வரணும். கரெக்டா? என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிஹோன் ஹுடாங்கியோ அப்படின்னு இருக்குங்களா, இங்கே அமைதிக்கானன் இருக்கா, இதுலேருந்து நம்ம ஒரு வார்த்தை எடுக்க போகிறோம். என்னது? இங்கே நல்லா பாருங்கள். டாங்கியோன்னு ஒரு வார்த்தை இருக்குது. தெளிவாக தெரியுதா? அதாவது டாங்கியோ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இதை ஏன் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு டாங்கினா என்னன்னு தெரியும். கரெக்டாக? கழுதை. இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம யாராவது ஒருத்தவங்க கத்திட்டே இருந்தால் என்ன சொல்லுவோம்? ஏன் கழுத மாரி கத்திட்டே இருக்க, அமைதியாக இருக்க மாட்டியா அப்படின்னு கேட்போம். கரெக்டாக? அதை எடுத்துகிட்டு இதில் அப்ளை பண்ணுறோம். என்னன்னு பாருங்கள். இதில் டாங்கியோன்னு இருக்குது. அதை எடுத்துகிட்டு போயிட்டு இதில் அப்ளை பண்ணி டாங்கினா கழுத, ஏன் கழுத மாதிரி கத்துற, அமைதியாக இருக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறோம். ஸோ அமைதிக்கான ப்ரைஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா டாங்கியோ அப்படின்ற அந்த வார்த்தை வரக்கூடிய அந்த ஆன்சர் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா? அடுத்து இப்போ இவங்க எதுக்காக அவார்டு வாங்கினான்றதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இவங்க அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாதுன்றதுக்காக போராடி இருக்காங்களா. இப்போ அணு ஆயுதத்தை பயன்படுத்தினா என்ன ஆகும்? சவுண்ட் அதிகமாக கேட்கும். கரெக்டாக? அதாவது நம்ம பொக்ரான் சார்ந்த அணுகுண்டு சோதனைகள் நம்ம பார்த்துருப்போம். அது வெடிச்சது அப்படின்னா ரொம்ப தூரத்தில் இருக்கவங்களுக்கு சவுண்டு கேட்கும். இப்போ இவங்களுக்கு அமைதி தான் விரும்புகிறாங்க. அப்போ அணு ஆயுதத்தை பயன்படுத்தலாமா? பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா சவுண்ட் அதிகமாக இருக்கும். சவுண்ட் அதிகமாக இருந்தால் இவங்களுக்கு பிடிக்காது. அவ்வளோதான். அதையும் இதையும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? கனெக்ட் பண்ணிட்டோம். வேறு எதுவும் இல்லை பெருசாக ஒன்றுமா இருக்குல்ல. இவ்வளோதான். அடுத்து பாருங்க, லிட்ரேச்சர், அதாவது இலக்கியமா. இப்போ அந்த தனிப்பட்ட நபருக்கு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னா ஹாங்காங் அப்படின்ற ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா ஒரு பெண் எழுத்தாளர். ஓகேங்களா? இப்போ இந்த நபரை ஞாபகம் வச்சுக்கணும், அவங்க எதுக்காக வாங்கினாங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். இவ்வளோதான் நமக்கு தேவையானது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஷார்ட்கட்க்கு நம்ம சும்மா ஒரு கதை மாதிரி. என்ன கதைனா, இலக்கியம்னு ஒரு வார்த்தை பார்த்தாலே நமக்கு மைண்டில் வர்றது, நம்ம பொது தமிழுக்காக என்ன படிப்போம்? இலக்கணம், இலக்கியம், உரைநடை. ஸோ எங்கே இலக்கணம் பார்த்தாலும் நமக்கு அதான் ஞாபகம் வரும், இலக்கியம் பார்த்தாலும் நமக்கு அதான் ஞாபகம் வரும். கரெக்டாக? இப்போ அதை எடுத்துகிட்டு இதில் அப்ளை பண்ணுறோம். இப்போ இது என்ன ஸ்டோரி அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நமக்கு இலக்கியம் சார்ந்த கொஷின்ஸ் தான் சிலபஸில் அதிகமாக கேட்பாங்க. கரெக்டாக? இப்போ தான் இலக்கணம் கேட்குறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம இலக்கியத்துக்காக என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்கள் அப்படின்றத இங்கே ஆண் அப்படின்னு நான் வச்சுக்கிட்டேன். அதாவது ஒன்று ஆண்கள் கேங்காக உட்காந்து படிப்பாங்க, இல்லையா பெண்கள் கேங்காக உட்காந்து இலக்கியம் தான் படிப்பாங்க. ஏன்னா கொஷின்ஸ் நிறையா இருக்கும், ஒருத்தர் கொஷின் கேட்டுக்கலாம். ஆனால் இந்த புது சிலபஸ் இலக்கணம் மாற்றினதுனால நம்ம ஒருத்தர் கொஷின் கேட்குற அந்த கல்ச்சரே கம்மியாயிடுச்சு. பழைய சிலபஸில் தான் நம்ம நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்டுப்போம். அதை எடுத்து இதில் அப்ளை பண்ணிங்கன்னா
ஆண்கள் கேங்கோ இல்லை பெண்கள் கேங்கோ இதுக்கு முன்னாடி இலக்கியம் சார்ந்த கொஷின்ஸ் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணுவாங்க இல்லை பேசிப்பாங்க. ஆனால் இப்போ என்னவா மாறிடுச்சு அப்படின்னா நம்ம பண்ண எல்லா காரியமும் தெண்டமாயிடுச்சு. அப்படின்னு எதுக்கு சொல்கிறேன்னா, காரியம் அப்படின்னா இந்த கொரியாவில் காரியான்னு வருதா, அதை வச்சுக்கணும். தெண்டமாயிடுச்சுன்னா அதெல்லாம் நம்ம எல்லாமே படித்து வச்சுருந்துருப்போம், அதெல்லாம் நமக்கு இப்போ வேஸ்ட் ஆயிடுச்சு இல்லை. அதனால் தெண்டமாக மாறிடுச்சுன்றதுனால தென்கொரியா, எல்லா காரியமும் தெண்டமாக மாறிடுச்சு. அப்போ காரியம் அப்படின்னா காரியா, அதாவது கொரியான்றது தெண்டமாக மாறினதுனால தென்கொரியா. இப்போ என்ன சொல்ல வரோன்னா, நம்ம எல்லாம் படித்து வச்சோமா, அதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சா. இப்போ இது வரைக்குமே நம்ம டிஎன்பிசி வரலாற்றில் இந்த அளவுக்கு நம்ம துயரப்பட்டிருக்கவே மாட்டோம். அதாவது ஒரு குரூப் 4 எக்ஸாமுக்கு இவ்வளோ பயந்ததுன்றது வாழ்க்கையில நமக்கு நடந்திருக்காது. அப்போ டிஎன்பிசி வரலாற்றில் இலக்கணத்தை இவ்வளோ கஷ்டமாக கேட்க போகிறாங்கன்னு சொல்லி நம்ம துயரப்பட்டது கிடையவே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்போ அடுத்து கீழே பாருங்கள், டிஎன்பிசி வரலாற்றிலே நம்ம இவ்வளோ துயரப்பட்டது கிடையவே கிடையாது. ஏன்னா ஃபுல்லாக சிலபஸ் மாற்றிட்டாங்க, இலக்கணம் என்ன கேட்க போகிறாங்கன்னு தெரியல. அப்போ நம்ம லைஃப்ல டிஎன்பிசி வரலாற்றில் இவ்வளோ துயரத்தை நம்ம பார்த்ததே இல்லை. அப்போ வரலாற்று துயர் அப்படின்றது ஒரு ஆன்சரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருடைய பலவீனமே இலக்கணம் தான், கரெக்டாக. அதை எடுத்துகிட்டு வந்து நமக்கு பிரச்சனையாக வச்சுட்டாங்க. அப்போது நம்ம மனுஷனுடைய எல்லா வாழ்க்கையும், இந்த இடத்துல எந்த மனுஷனை பேசுகிறோன்னா நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ் பற்றி மட்டும்தான், ஓகேங்களா. இப்போ நம்மள மாதிரி இருக்கவங்க மட்டும்தான். அப்போது நம்ம மனுஷனுடைய வாழ்க்கைனா என்ன, நம்ம டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாரோட வாழ்க்கையிலுமே நம்ம பலவீனமாக பார்க்கறது இலக்கணம் தான். அந்த இலக்கணத்தை எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு நம்ம வரலாற்றிலே துயரப்படாத அளவுக்கு நம்மளை இப்போ கஷ்டப்படுத்துறாங்க, கரெக்டாக. அப்போ நம்ம என்ன விஷயத்தை இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இதில் அப்ளை பண்ணால் இந்த ஆன்சரை முடிக்கலாம், ஓகேங்களா. அப்போ அது ஒரு டைம் மட்டும் சொல்கிறேன் பாருங்க. இப்போ இலக்கியம்னு வந்துருச்சா, இலக்கியம்னா இதுக்கு முன்னாடி சிலபஸில் ஆண்கள் கேங்கு பெண்கள் கேங்கு தனித்தனியாக உட்காந்து என்ன பண்ணுவோம்னா இலக்கியத்தை நிறையா படிப்போம், டிஸ்கஷன் பண்ணுவோம். இப்போ அது இல்லைன்றதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி படித்தோம்ல அந்த எல்லா காரியமும் தெண்டமாயிடுச்சு. அப்போ தென்கொரியா ஆன்சரு. இது வரைக்கும் வரலாற்றிலே நம்ம துயரப்படாத அளவுக்கு இந்த எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம துயரப்படுறோம். காரணம் என்னென்னா, நம்ம வாழ்க்கையிலே பலவீனமாக இருக்கிறது இலக்கணம் தான். அதை எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு நம்ம வரலாற்றிலே துயரப்படாத அளவுக்கு நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க, கரெக்டாக. இந்த இன்ஃபர்மேஷன் மைண்டில் இருக்குது, அதை எடுத்து வந்து அப்ளை பண்ணிங்கன்னா இது ஃபுல்லாக உங்களுக்கு சரியாயிடும், ஓகேங்களா. அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள், ஃபிசிக்ஸ். இப்போ ஃபிசிக்ஸ் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருது என்னது, நியூட்டன் அப்படின்றவங்க நமக்கு ஞாபகம் வருவாங்க. அவங்க கண்டுபிடிச்ச கிராவிடேஷனல் ஃபீல்டு, கரெக்டாக. அதாவது அந்த புவி இருப்புலாம் அவங்க தானே கண்டுபிடிச்சாங்க. அந்த விஷயம் வந்து நமக்கு ஞாபகம் வரும், ஓகேவா. இந்த ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கோங்க. இங்கே ஃபீல்டு இருக்கா, இங்கேயும் ஃபீல்டு அப்படின்னு இருக்கும். இங்கே நியூட்டன்லேருந்து டன் இருக்கா, இங்கே ஹிண்டன் இருக்கும், அவ்வளோதான். ஃபிசிக்ஸ்னால நமக்கு தெரிஞ்சது நியூட்டனு கிராவிடேஷனல் ஃபீல்டு தான். அந்த ஃபீல்டு எடுத்து வந்து இங்கே போடுங்க, டன் அப்படின்றது எடுத்து வந்து இங்கே போடுங்க. இந்த ரெண்டு ஆன்சரும் ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. இப்போ இவங்க எதுக்காக வாங்கியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல இவங்க எதுக்கு வாங்கினாங்கன்றது தெரியுதா. அதாவது வரலாறு ரீதியாக மனுஷங்க எவ்வளோ துயரப்பட்டிருக்காங்க அப்படின்றத பற்றியும் நம்ம மனுஷ வாழ்க்கையினுடைய பலவீனங்கள்லாம் என்ன அப்படின்றத பற்றியும் அவங்க கவிதையாக எழுதியிருப்பாங்க. அதுக்காக அந்த அவார்டு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, மிஷின் லேர்னிங் வித் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ். அதாவது நம்ம நரம்பு மண்டலம் இருக்குல்ல, அதோடைய முக்கியமான விஷயம் எது, நம்மளுடைய மூளை, அதாவது நம்ம பிரெயின் தான், கரெக்டாக. இப்போது நம்ம மெமரி பண்ணுற எல்லா விஷயமும் நம்மளுடைய பிரெயினில் தான் ஸ்டோர் ஆகுது. அதே மாதிரி மிஷின் லேர்னிங்னா என்னன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்ல. மிஷின் லேர்னிங்னா என்ன அப்படின்னா, ஒரு ஏஐ மூலயமா ஒர்க் ஆகக்கூடியதான் மிஷின் லேர்னிங் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, குரோமில் ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணியிருப்பீங்க, அதுக்கான வீடியோஸ் வந்து உங்களுக்கு சும்மா ஆட் மாதிரி யூடியூப்பில் ஓடும், கரெக்டாக. நமக்கு என்ன தேவையோ ஃபோனே அதுக்கு நமக்கு வந்து காட்டிடும், கரெக்டாக. இதுக்கு பேர் தான் மிஷின் லேர்னிங் சொல்லுவாங்க. நமக்கான இன்ஃபர்மேஷன்ஸை கூகுள் வந்து அந்த ஏஐயில் போட்டுருச்சு அப்படின்னா நமக்கு என்ன தேவையோ அதுவாக நமக்கு காமிக்கும். இதுதான் மிஷின் லேர்னிங், கரெக்டாக. அதுக்கு நமக்கு எப்படி நரம்பு மண்டலம் இருக்கோ அதே மாதிரி ஆர்டிஃபிஷியலாக செயற்கையாக ஒரு நரம்பு மண்டலத்தை உருவாக்கி ஒரு ரோபோட்லேயோ இல்லை அந்த ஏஐ மூலியமாவோ அதை எடுத்துகிட்டு போய் அப்ளை பண்ணி அந்த மிஷின் லேர்னிங்கை கற்றுக்க வைக்கிறாங்க. இது மாதிரி ஒரு விஷயத்துக்காக இவங்க செஞ்சதுனால தான் இவங்களுக்கு வந்து இந்த நோபல் பிரைஸ் கிடைச்சிருக்கு, ஓகேங்களா. இதெல்லாம் வந்து நியூவாக வந்த டெக்னாலஜிக்காக இது கொடுத்துருக்காங்க, வேற எதுவும் பெருசாலாம் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூட்டன்னாலே உங்களுக்கு வந்து ரோபோட்டு அதெல்லாமே ஞாபகம் வந்துடும், கரெக்டாக. இப்போ நம்ம எந்திரன் படம் மாதிரி தான். ஸோ அதை வச்சே நீங்கள் ரோபோட்னாலே மிஷின் லேர்னிங் கண்டிப்பாக தேவைப்படும். அப்படியே நீங்கள் சிம்பிளாகவே போயிடுங்க, ஓகேங்களா. அடுத்து பாருங்க, கெமிஸ்ட்ரி. இப்போ இந்த கெமிஸ்ட்ரிக்கு ஞாபகம் வச்சுக்கிறது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன் அப்படின்னா 3 பேர் இருக்காங்களா, அதாவது பேக்கரு, அசாபிஸ் அப்படின்றவர், ஜம்பர் அப்படின்றவர். இவங்க 3 பேரையும் ஞாபகம் வச்சுக்கணும், அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றது நமக்கு தெரியணும், ஓகேங்களா. இப்போது இது எப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ கெமிஸ்ட்ரின்னு இருக்குங்களா, இப்போ கெமிஸ்ட்ரியில் மிஸ் அப்படின்ற வார்த்தை இருக்குது, கரெக்டாக. கெமிஸ்ட்ரியில் மிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்கூல் டைமில் இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் இந்த மிஸ்ஸாக கூட ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா, இப்போ மிஸ் என்ன சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து தம் கட்டி கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன், அதாவது நான் தம் கட்டி கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன், நீ வந்து பேக்கு மாதிரி பார்த்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, மிஸ் அவங்க கையில் இருக்கிற சாக் பீஸ் இருக்குல்ல, அதை எடுத்து தூக்கி அடிப்பாங்க நம்மளை, ஞாபகம் இருக்குங்களா. இப்போ இந்த இடத்துல பேக்கு மாதிரி பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றதுக்கு பேக்கரு, அந்த சாக் பீஸ் அப்படின்றது தான் இங்கே சாபீஸ் அப்படின்னு இருக்குங்களா. இப்போ மிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டைலாக் சொல்கிறாங்க, தம் கட்டி நான் கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன்,
நீ பேக்கு மாதிரி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த சாக் பீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவன் மேலே தூக்கி அடிப்பாங்க. அந்த சாக் பீஸ் என்ன ஆகும்னா டேபிள் மேலே பட்டு ஜம்ப் பண்ணி அவன் முகத்தில் அடிக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதாவது தம் கட்டி. ஏன் இந்த இடத்துல நம்ம தம் அப்படின்றது யூஸ் பண்ணுறோம்னா இந்த 3 பேருக்குமே எதனோட தொடர்புடையதுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்கன்னா புரதம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ இந்த 3 பேரில் பேக்கர்னு ஒருத்தர் இருக்காரா, இவருக்கு தனிப்பட்ட விஷயத்துக்காக கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ப்ரோட்டீனை டிசைன் பண்ணியிருக்கிறார். ஒரு ப்ரோட்டீனா எப்படி இருக்கும், அது ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோட்டீனை டிசைன் பண்ணதுனால இவருக்கு இந்த அவார்டு அப்படின்றது கிடைச்சிருக்கா. இது இல்லாமல் இந்த 2 பேர் இருக்காங்களே, இவங்க தனிப்பட்ட விஷயத்துக்காக இவங்க 2 பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க, அதுக்கு அவார்டு கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா AlphaFold 2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏஐ மாடல். ஓகேங்களா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பொருந்தின ஒரு மாடல் அது. ஓகேங்களா? இப்போ இந்த ஏஐ மாடல் என்ன பண்ணும் அப்படின்னா புரோட்டீன் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, புரதத்துக்கான அந்த அமைப்பெல்லாம் எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு இதுவாகவே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி நமக்கு கொடுத்துரும். ஓகேங்களா? பேக்கர்ன்றவர் அவர் ஒன்று டிசைன் பண்ணார். ஆனால் இந்த ஏஐ மாடலில் லட்சக்கணக்கான புரதத்துடைய அமைப்பு எப்படி இருக்குன்றத இந்த ஏஐ மாடலை ஜென்ரேட் பண்ணி நமக்கு கொடுத்துரும். ஓகேங்களா? அப்படி ஒரு மாடல் தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த மாடல் பேர் கேட்டாங்க அப்படின்னா AlphaFold 2. இது ஞாபகம் வச்சுக்கணும்ல. இந்த கதை கூட சேர்த்து பாருங்க. தம் கட்டி நடத்திட்டு இருக்கேன், நீ பேக்கு மாதிரி பார்த்துட்டு இருக்கேன், சாக் பீஸால தூக்கி அடிச்சாங்க, அதை ஜம்ப் பண்ணி அந்த பையன் மேலே பட்டுச்சுல்ல, பட்ட உடனே அந்த பையனுக்குன்னு ஒரு ஆள் இருப்பாங்க. அந்த ஆள் வந்து என்ன பண்றாங்கன்னா பார்த்துட்டாங்க. அதாவது ஆள் பார்த்துட்டாங்க அப்படின்றது தான் ஆல்பா. ஓகேங்களா? இங்க எக்ஸாக்டா ஆள் பார்த்துட்டாங்க அப்படின்றத நம்ம கனெக்ட் பண்ணாதான் இங்க ஆல்பா வருது. அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அந்த சாக் பீஸ் வந்து அவன் முகத்துல அடிக்கும் போது கரெக்டா அவங்க ஆள் வந்து பார்த்துட்டாங்க. ஆள் பார்த்ததுனால ஆல்பா அப்படின்றது ஆன்சர். ஓகேங்களா? AlphaFold 2 அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து மெடிசன் சார்ந்தது இருக்கு. இப்போ இதுதான் நம்ம ரீசெண்டா குரூப் 1ல கூட நம்ம கேட்டிருந்தாங்க. கரெக்டா? மெடிசன்னா மருத்துவமா? இப்போ மருத்துவத்துக்காக 2 பேர் வாங்கியிருக்காங்க. இப்போ இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ஒரு சின்ன டைலாக் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா ஒரு பையனோ யாரோ ஒருத்தவங்க குன்று மேலே ஏறிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம மலை இருக்குல்ல, அதுதான் நம்ம குன்றுன்னு மாற்றி குன்று மேலே ஏறுறாங்க. ஏறும்போது திடீர்னு ஸ்லிப் ஆகி தலைகீழ என்ன பண்ணுறாங்கன்னா கீழே விழுந்துட்டாங்க. ஸோ உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி அவங்கள கூப்பிட்டு போயிட்டு மருத்துவமனையில் சேர்க்குறாங்க. இதுதான் அந்த டைலாக். எதுக்காக இந்த டைலாக் யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இதை ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது எந்த வித ஆன்சரும் நம்மளால் ஷார்ட்கட் எடுக்க முடியல. அதனால் என்ன பண்ணிட்டோன்னா குன்று மேலே ஏறி அவன் போகும்போது எப்படி விழுந்தான், தலைகீழ விழுந்தானா? அப்போ இந்த குன்று மேலே ஏறி அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும்னா அவன் தலைகீழ விழுந்ததுனால நீங்களும் படிக்கும்போது தலைகீழ படிக்கணும். எப்படின்னு பாருங்க. இப்போ அங்கே குன்றுன்னு சொல்லியாச்சா, இங்கே நல்லா பாருங்க KUN, அதாவது நம்ம தலைகீழ படிக்க போகிறோம். அதாவது பின்னாடி இருந்து நம்ம படிக்க போகிறோம். KUNனா அடுத்து ரூ பண்ணுமா RU, அதாவது இங்கே இருக்கு பாருங்க KUN, அடுத்து RU. குன்றுன்றது வந்துருச்சா. அடுத்து பாருங்க ஏரின்னு அப்படின்னு இருக்கா, அதாவது ARY. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா அவன் குன்று மேலே ஏறி போனான், தலைகீழ விழுந்ததுனால நம்மளும் இந்த வார்த்தையை தலைகீழ படிக்கிறோம். அதாவது குன்னு ரூ ஏரி. ஓகேங்களா? முடிஞ்சுதா? அடுத்து அவன் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுறாங்க. ஆம்புலன்ஸு ஓகேங்களா? கால் பண்ணி மருத்துவமனையில் எடுத்து போய் சேர்க்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து மருத்துவமுக்காக வாங்கின அவார்டு. அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாலாம் கிடையாது. இங்கே மெடிசன்னா M, ஸோ MRN தான் ஆன்சரு. ஏற்கனவே குரூப் 1ல கேட்டாங்க. ஸோ இது சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் பொருளாதாரம். இப்போ இதுவும் நமக்கு ஈஸி தான். எப்படின்னா இப்போ இங்கே ராபின்சன் இருக்குது, இங்கே ஜான்சன் இருக்குங்களா. இப்போ இதை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சமாக பாருங்கள். அசோமோக்லு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா, அந்த இடத்துல இந்த மோவை ரிமூவ் பண்ணிவிட்டு அசோக் அப்படின்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக? இந்த இடத்துல ஏன் நம்ம அசோக் வச்சுக்கிறோம் அப்படின்னா அசோக்குன்றவங்க நமக்கு இந்த அசோக மரம் நட்டிருப்பாங்க, அதாவது மக்களுக்கு நிறைய நல்லதெல்லாம் செஞ்சுருப்பாங்கல்ல, அந்த ராஜாவை பற்றி பார்க்கறதுக்காக இங்கே அசோக் எடுக்கிறோம். ஏன் அப்படின்னா இங்கே பொருளாதாரம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இங்கே ராபின்சன், இந்த ராவை பாருங்க, இங்கே ஜான்சனில் இருக்கக்கூடிய ஜாவை பாருங்க, அதாவது ரா ஜா அப்படின்னு வருதா. இது இல்லாமல் இங்கேயும் சன்னு இருக்கு, இங்கேயும் சன்னு இருக்கு. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா மொத்தமாக சேர்த்து ராஜாவோட சன், அதாவது பையன் அப்படின்னு வைக்கிறோம். அதாவது இங்கே ரா, இங்கே ஜா, இங்கே 2 இடத்துல சன் இருக்கு. அப்போ இருக்கிற வார்த்தை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ராஜாவோடைய சன்னு மாற்றிட்டோமா. ஏன் அப்படின்னா ராஜாவோடைய சன்னா ஒருத்தவங்க இருக்காங்கனாலே கண்டிப்பாக அவங்க கிட்ட என்ன இருக்கும், பொருளாதாரம் அப்படின்றது இருக்கும். இப்போ அந்த ராஜா இறந்துட்டார் அப்படின்னா அந்த பொருளாதாரம்லாம் யாருக்கு வந்துடும், அந்த பசங்களுக்கு வந்துடும். இப்போ இந்த பசங்க நினைச்சாங்க அப்படின்னா மக்களுக்கு அசோகர் எப்படி மக்களுக்காக நல்லது செஞ்சாரோ அதே மாதிரி நல்லதை இவங்க கிட்ட இருக்கிற பொருளாதாரத்தை வச்சு அவங்க செய்யலாம், இல்லை அந்த பசங்க செய்யாமையும் போகலாம். ஓகேங்களா? அது அவங்களோட விருப்பம். பட் நம்ம ஷார்ட்கட்காக என்ன பண்ணுறோன்னா ராஜான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, ராஜாவுக்கு பசங்க இருப்பாங்க, சன் இருப்பாங்க. ராஜா இறந்துட்டார் அப்படின்னா அவருடைய பொருளாதாரம்லாம் அந்த சன்னுக்கு போயிடும்.
அந்த சன்னு நினைச்சாருன்னா மக்களுக்கு அசோகர் எப்படி நல்லது செஞ்சாரோ அதே மாதிரி செய்யலாம், செய்யாமே போகலாம் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஏன் அப்படின்னா, ஏன்னா இவங்க எதுக்காக அவார்டு வாங்கியிருக்காங்கன்னு பாருங்களேன். அதாவது நிறுவனங்களின் உருவாக்கம் மற்றும் நாட்டின் வளத்தில் அதன் தாக்கம். அதாவது நிறைய கம்பெனிஸ் உருவாகும், நிறைய ஆர்கனைசேஷன் உருவாகும். இப்படி உருவாகக்கூடிய அந்த ஆர்கனைசேஷன்ஸு ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய அளவுக்கு மாறும். ஓகேங்களா? அதெல்லாம் எப்படி மாறுது, எப்படி இந்த உருவாக்கம்லாம் நடக்குது, எப்படி புதுசாக கம்பெனிஸ் வராங்க, பெருசாக எப்படி வளர்றாங்க, அது எப்படி நாட்டை பாதிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த இவங்க ரிசர்ச் பண்ணி இப்போ பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த நோபல் பிரைஸ் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இதில் மொத்தமாக இருக்கிறது இவ்வளோதான். இந்த 6 கொஷினில் தாண்டி உங்களுக்கு நோபல் பிரைஸில் கேட்க வாய்ப்பும் கிடையாதா? நீங்கள் ஆப்ஷனை பார்க்க போகிறீங்க, இந்த படித்த 6 விஷயத்தில் என்ன வரப்போகுதுன்னு தெளிவாக யோசிக்க போகிறீங்க, நம்ம ஆப்ஷன் எடுத்து எழுதுறோம், அவ்வளோதான். நோபல் பிரைஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்தால் நமக்கு நல்லது. ஓகேங்களா? இது இல்லாமல் நம்ம பார்க்கணும்னு சொல்லியிருந்தாலும் அந்த 3 டாபிக் அதை நம்ம பொறுமையாக பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம எக்ஸாமுக்குள்ளே அதை கண்டிப்பாக நம்ம பார்த்தாகணும். பட்ஜெட்டாக இருக்கட்டும், தொல்லியலாக இருக்கட்டும், தமிழ்நாடு சார்ந்த அவார்ட்ஸ், இது 3ம் ஏதோ ஒரு ஷார்ட்கட்டோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தையோ இல்லை பிளைனாக கூட நீங்கள் பார்த்துட்டு போயிடுங்க எக்ஸாமுக்கு. ஏன்னா ஒரு கொஸ்டின் வந்தாலும் நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். சரிங்களா? ஸோ உங்கள் கையில் தான் எல்லாம் இருக்குது. நீங்கள் எவ்வளோ படிக்க முடியுமோ படிங்க. கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்து எவ்வளோ முக்கியமாக இருக்கோ அதை நான் எடுத்து வந்து உங்களுக்கு தர பார்க்குறேன். சரிங்களா? பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.